ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வீடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன்ஸை எனேபிள் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ டெல்லி கேபிட்டல்ஸ் ப்ராபபிளான ஒரு பிளேயிங் 11 அண்ட் டீம் ரிவ்யூ தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். டெல்லி கேபிட்டல்ஸோட ஓப்பனர் கேஎல் ராகுல் அண்ட் அபிஷேக் போரல், இவங்க ரெண்டு பேர் தான் இன்னிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. நம்பர் 3 அபிஷேக் போரல் அண்ட் கேஎல் ராகுல், இவங்க ரெண்டு பேர் தான் ஓப்பனிங் வர போகிறாங்க. ஓகேங்களா, ரெண்டு பேரில் ஒருத்தர் ரைட் அண்ட் ஒருத்தர் லெஃப்ட்டு. இது ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான். அண்ட் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா நிதிஷ் ராணா, அவருமே ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்ஸ் தான். அவரும் நம்பர் 3ல் வராரு. நம்பர் 4ல் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், அவர் ஒரு ரைட் ஹேண்டர். ஸோ ரைட் லெஃப்ட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு காம்பினேஷன்ஸ் நல்லாவே இருக்குது. நம்பர் 4ல் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ். நம்பர் 5 டேவிட் மில்லர், இவர் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். நம்பர் 6 அசுதோஷ் சர்மா, ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். நம்பர் 7 அக்சர் பட்டேல், அவர் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். நம்பர் 8 மிச்சல் ஸ்டார்க். நம்பர் 9 குல்தீப் யாதவ். நம்பர் 10 நடராஜன். நம்பர் 11 முகேஷ் குமார். அப்படின்ற மாதிரி நான் என்னோட ப்ராப்ளம்னா ஒரு பிளேயிங் 11 தான் நான் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் மிச்சல் ஸ்டார்க் அவைலபிள் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல லுங்கி நிகிரி ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் 4 ஓவர்சீஸ் பிளேயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டேவிட் மில்லர், செகண்ட் ஆப்ஷன் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், தேர்ட் ஆப்ஷன் மிச்சல் ஸ்டார்க். இவங்க 3 பேரும் கண்டிப்பாக பிளேயிங் 11ல் இருப்பாங்க. ஸோ இதுதான் ப்ராபபிளான ஒரு பிளேயிங் 11. நிறைய ஃபாரினர்ஸ் இருக்காங்க அவங்க டீமில். ஸோ பார்த்தீங்கன்னா பத்தும் நிஷங்கா இருக்கார், அண்ட் பென் டக்கெட் இருக்கார். பவுலிங்கில் லுங்கி நிக்கிடே, கைல் ஜமீர்சன் அண்ட் துஷ்மந்தன் ஷமீரா. ஸோ அப்படி சொல்லிட்டு நிறைய ஃபாரினர்ஸ் வந்து அந்த டீமில் அமைஞ்சிருக்கிறது ரொம்பவே ஒரு நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இதில் ஓவர்சீஸை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் அண்ட் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், இந்த ரெண்டு டீம்லேயும் பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க, நல்ல ஃபார்ம்லேயுமே இருக்காங்க. அதே போல் தான் டெல்லி கேபிட்டல்ஸோட ஓவர்சீஸ் பிளேயருமே ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ இப்போ இந்த டீமோட ப்ராப்ளமான ஒரு பிளேயிங் 11 வந்து பார்த்துட்டோம். உங்களோட பிளேயிங் 11 வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இந்த டீமோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பாருங்களேன். சேம் கொல்கட்டாவில் எப்படி ஒரு ஸ்பின் அட்டாக்கோ அதே மாதிரி இந்த டீமில் ஸ்பின் அட்டாக் ரொம்பவே ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க. அக்சர் பட்டேல் அண்ட் குல்தீப் யாதவ், 2 இந்தியன் ஸ்பின்னர்ஸ் வந்து கம்பைன் பண்ணி போடுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸ்பின் அட்டாக் ரொம்பவே ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க. அண்ட் டாப் ஆர்டர்ஸ் வந்து பேட்டர்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அண்ட் கேஎல் ராகுல் லாஸ்ட் சீசன் ஃபியூ கேம்ஸ் வந்து மிஸ் பண்ணார். பட் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், விராட் கோலி மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா கேஎல் ராகுலும் அதிகமான ரன்ஸ் வந்து ஐபிஎல்லில் வந்து அடிச்சிருக்காரு. இயர்லி வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ அவங்களுக்கு ரன்ஸ் கேஎல் ராகுல் இருந்தால் தாராளமாக ரன்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ கேஎல் ராகுல் பேட்டிங்கில் வந்து இருக்கார். அண்ட் தென் நிதிஷ் ராணா, அவருமே ஒரு நல்ல ஸ்பின் ஹிட்டர்ஸ் தான், நல்லாவே விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் தான். அபிஷேக் போரல் லாஸ்ட் சீசன் நல்லாவே ப்ளே பண்ணியிருந்தார். அண்ட் டேவிட் மில்லராக இருக்கட்டும், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸாக இருக்கட்டும், ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரன் அதிகமாக அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் தான். ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் லாஸ்ட் சீசன் நல்லாவே ப்ளே பண்ணியிருந்தார். ஸோ பேட்டிங் நிறைய பேக்கப்ஸ் இருக்குது. பேட்டிங் பிளேயர்ஸ் வந்து நல்லாவே விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெஞ்சில் இருக்கக்கூடிய பேக்கப் பிளேயர்ஸுமே வந்து அதிகமான பிளேயர்ஸ் இருக்கிறது அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தாக நான் பார்க்குறேன். ஸோ ஓவரால் டீம் காம்பினேஷன் பக்காவாக இருக்குது, எந்த ஒரு இஷ்யூஸுமே கிடையாது. இது ஸ்ட்ரென்த் வந்து பக்காவாக இருக்குது. ஆனால் வீக்னஸ் அப்படின்னு வரும்பொழுது நிறைய வீக்னஸ் இருக்குது இந்த டீமில். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மிடில் ஆர்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹிட்டர்ஸ் இருக்காங்க. இப்போ டேவிட் மில்லராக இருக்கட்டும், ஸ்டப்ஸாக இருக்கட்டும், அசுதோஷ் சர்மாவாக இருக்கட்டும், இவங்களாம் வந்து பிக் ஹிட்டர்ஸ், அவங்களால ஹிட் பண்ண முடியும். ஈவன் தோ நிதிஷ் ராணா கூட நல்லாவே ப்ளே பண்ணுவார். ஓகேங்களா, ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதில் இந்தியன் ஸ்பின்னர்ஸ் எடுத்துக்கோங்களேன். அக்சர் பட்டேல் அண்ட் குல்தீப் யாதவ், இவங்க 2 பேரும் இருக்காங்க. பேக்கப்புக்கு விப்ராஜ் நிங்கம் இருக்கார், அவருமே ஒரு நல்ல ஸ்பின்னர்ஸ் தான், ஆல்ரவுண்டர் தான், நல்லாவே ப்ளே பண்ணுவார். பட் பவுலிங் டிபார்ட்மெண்ட்னு வரும்பொழுது முகேஷ் குமார் அண்ட் தென் நடராஜன், இவங்க 2 இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் இருக்காங்க. மீதி எல்லாமே ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான். துஷ்மந்தன் ஷமீராவாக இருக்கட்டும், கைல் ஜமீர்சனாக இருக்கட்டும், மிச்சல் ஸ்டார்க்காக இருக்கட்டும், லுங்கி நிகிடியாக இருக்கட்டும், இவங்க 4 ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 3 பேர் தான் வச்சுருக்காங்க. அண்ட் தென் அன்கேப்டு பிளேயர் ஒருத்தர் இருக்கார். அது இல்லாமல் 2 இந்தியன் கேப்டு பிளேயர் தான், 2 இந்தியன் பிளேயர் தான் இருக்காங்க, முகேஷ் குமார் அண்ட் நடராஜன். ஸோ இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. இவங்க 2 பேரில் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு இன்ஜுரி ஆகிடுச்சு அப்படின்னா ஓவர்சீஸோட பிளேயர்ஸ் தான் வந்து விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போது பேட்ஸ்மேன் ஷார்ட்டேஜ் ஆவாங்க. ஏன்னா இப்போ 2 பவுலர் உள்ளே இறங்குறாங்க அப்படின்னா பேட்டர் ஷார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் கிடையாது, பேட்டர்ஸ் வந்து அதிகமான பேட்டர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அது ஒரு வீக்னஸாக பார்க்குறேன். ஏன்னா இப்போ ஓப்பனிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கேஎல் ராகுல் அண்ட் அபிஷேக் சர்மா ஓகே, அபிஷேக் போரல், கேஎல் ராகுல் அண்ட் அபிஷேக் போரல் ஓகே ஓப்பனர்ஸ். பட் பெஞ்சில் இருக்க பிளேயர்ஸை பாருங்களேன். பென் டக்கெட், அவர் ஒரு ஃபாரின் ஓப்பனர். ஓகேங்களா, பத்தும் நிஷங்கா, அவர் ஒரு ஃபாரின் ஓப்பனர். ஓகேங்களா, அது இல்லாமல் பிருத்திவிஷா இருக்கார், அவருமே வந்து ஓப்பனர். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 ஓப்பனர்ஸ் வந்து அவங்க வச்சுருக்காங்க. அப்படிங்கும் பொழுது
அந்த இடத்துல அவங்க எந்த 2 பேரை வந்து ப்ளே பண்ண வைப்பாங்க யோசிச்சு பாருங்கள். 2 பிளேயர்ஸ் தான். அப்போ 3 பேர் பெஞ்சில் இருக்க மாதிரி தான் வரும். அபிஷேக் போரல் வேணால் நம்பர் 3 நம்பர் 4 இறக்கி விடுவாங்க. பட் 4 பேர் இருக்காங்கல்ல. மத்தம் நிஷங்கா ஓப்பனர் தான், பென் டக்கெட் ஓப்பனர் தான். ஸோ 2 பேரும் ஸ்ரீலங்கா அண்ட் இங்கிலாந்து. இந்த பக்கம் KL ராகுல் அண்ட் பிரித்வி ஷா. ஸோ 4 ஓப்பனர்ஸ் இருக்காங்க. ஸோ எந்த இடத்துல அவங்க ப்ளே பண்ண வைக்க போகிறாங்க அப்படின்றது தெரியல. இதில் முக்கியமான ஒரு விஷயம், நிதிஷ் ராணா அண்ட் தென் டெஸ்டன் ஸ்டப்ஸ், இவங்க 2 பேருக்குள்ளே யாரோ ஒருத்தவங்களுக்கு இன்ஜுரி மேபி ஆகிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துக்கு ஒரு மிகப்பெரிய இஷ்யூ வரும். ஏன்னா அந்த இடத்துல ஸ்லாட்டை ஃபில் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கிடையாது. யோசிச்சு பாருங்கள். இப்போ ஓப்பனிங்கில் அபிஷேக் போரல் அண்ட் KL ராகுல் விளையாடுறாரு. நிதிஷ் ராணாவுக்கும் மேபி இன்ஜுரி, இல்லை டெஸ்டன் ஸ்டப்ஸ்க்கு மேபி இன்ஜுரி ஆகுதுன்னு வச்சுப்போம். ஓகேங்களா, 2 பேர் யாரோ ஒருத்தர் இருக்குது. ஸோ அந்த ஸ்லாட்டில் விளையாடணும் அப்படின்னா அபிஷேக் போரலை நம்பர் 3 அனுப்பிட்டு பிரித்வி ஷாவையோ இல்லை பத்தம் நிஷங்காவையோ அவங்க மேலே ஆட வைக்கணும். ஸோ அந்த இடத்துல நிறைய மாற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்களுக்கு மிடில் ஆர்டரில் நம்பர் 3 அண்ட் நம்பர் 4 பொசிஷன்ஸ்க்கு பேக்கப் யாருமே கிடையாது. இது ஒரு வீக்னஸாக நான் பார்க்குறேன் தெரியுமா பொறுத்த வரைக்கும். அண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸில் இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அவங்க கொஞ்சம் எடுத்துருக்கணும். அட்லீஸ்ட் இன்னும் 1 or 2 இந்தியன் பிளேயராவது இவங்க எடுத்துருக்கணும். அது உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். பட் அது இல்லாதது ஒரு வீக்னஸாக நான் பார்க்குறேன். பட் ஓவரால் இப்போ இருக்கக்கூடிய டீம் பக்கா டீமு. எந்த ஒரு இன்ஜூரி இல்லாமல், எந்த ஒரு பிளேயருமே ஃபார்மில் இல்லாமல் நல்ல ஃபார்மில் இருந்தாங்க அப்படின்னா டீம் பக்கா கண்டிப்பாக நல்லா குவாலிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேர் இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதில் KL ராகுல் லாஸ்ட் சீசன் ஃபியூ கேம்ஸ் மிஸ் பண்ணார். அண்ட் அக்சர் பட்டேல் வேர்ல்டு கப்பில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஸோ அதுக்கப்புறம் இப்போ வராரு, நல்லா அவரால் ப்ளே பண்ண முடியும். அவரோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் விப்ராஜ் லிங்கம், அசுதோஷ் சர்மா, இவங்க 2 பேரும் பார்த்திங்க அப்படின்னா அண்ட் அபிஷேக் போரலும் கூட, இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் ஏஜ் கம்மி தான். விப்ராஜ் லிங்கமாக இருக்கட்டும், அசுதோஷ் சர்மாவாக இருக்கட்டும் அண்ட் அபிஷேக் போரல், அவங்க எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் அவங்களோட எபிலிட்டிஸை வந்து இன்னும் ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் டெல்லி கேபிட்டல்ஸில் ஒரு 7 to 8 years இன்னும் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதுக்கு இந்த சீசன் அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்க 3 பேருக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸாக நான் பார்க்குறேன். அண்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நட்ராஜன் அவர் உள்ளே வராரு. ஸோ அவர் உள்ளே வந்து இந்த வருஷம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா 2 சீசனாக அவருக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல. ஒரு சீசன் இன்ஜுரி ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் பெருசாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல. இந்த சீசன் அவருக்கு வாய்ப்புகள் இருக்குது, கண்டிப்பாக ப்ளே பண்ணுவாருன்னு நம்புகிறோம். அண்ட் த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயங்கள் எதுவுமே இல்லை. ஒரே விஷயந்தான், ஓப்பனர்ஸ் தான். ஸோ அந்த நம்பர் 3 நம்பர் 4 அந்த பேட்ஸ்மேனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. யாருக்காவது இன்ஜுரி ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு த்ரெட் அவங்களுக்கு இருக்குது. அண்ட் செகண்ட் திங், டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்தவரைக்கு டோர்னமெண்ட்டை பக்காவாக ஆரம்பிப்பாங்க. ஸ்டார்டிங்கில் 1 or 2 கேம்ஸ் வந்து ரொம்ப நல்லா விளையாடுவாங்க. அண்ட் 4 to 5 கேம்ஸ் கூட நல்லாவே விளையாடுவாங்க. பட் ஃபஸ்ட்டு ஆஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 7 மேட்சஸ் வந்து நல்லாவே ப்ளே பண்ணுவாங்க. ஆனால் அடுத்த 7 மேட்சஸ்னு வரும்போது டெல்லி கேபிட்டல்ஸ் நிறைய முறை சொதப்பிடுவாங்க. ஈவன் தோ லாஸ்ட் இயர் கூட அப்படி தான் இருந்துச்சு. ராஜஸ்தான் ராயல்ஸாக இருக்கட்டும், டெல்லி கேபிட்டல்ஸாக இருக்கட்டும், ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு ஃபேஸ் இப்போ 15 மேட்ச் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபேஸ் 14 மேட்ச் எடுத்துக்கோங்க. இப்போ 14 மேட்ச் இருக்கா, ஃபஸ்ட்டு 7 கேம்ஸ் நல்லா விளையாடுவாங்க. அடுத்த 7 கேம்ஸில் ஒரு 3 மேட்ச் வின் பண்ணலாம், 4 மேட்ச் லூஸ் பண்ணலாம். ஆனால் ஃபஸ்ட்டு 7 கேம்ஸில் 6 கேம்ஸ் வின் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு டீம் தான் டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ். இந்த 2 டீமுமே வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா இருக்குது, பட் ஃபினிஷிங்கில் கொஞ்சம் சொதப்பிடுறாங்க. ஈவன் தோ லாஸ்ட் டோர்னமெண்ட்டில் கூட 4 மேட்சஸ் வந்து கன்சிக்யூட்டிவாக லூஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை லாஸ்ட் 6 கேம்ஸில் 4 கேம்ஸ் லூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் பிளே ஆஃப் குவாலிஃபிகேஷனை கூட அவங்க தவற விட்டாங்க. பார்க்கலாம், மேபி இந்த வருஷம் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் குவாலிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா டீம்ஸ் பக்காவாக இருக்குது அவங்கள பொறுத்த வரைக்கும். நல்ல ஆப்ஷன்ஸ், நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க, ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க, பேட்டிங் பேக்கப்ஸ் இருக்குது, மிடில் ஆர்டர்ஸ் ஃபயர் பவராக இருக்காங்க, ஸ்பின்னர்ஸ் நல்லாவே இருக்காங்க. பட் என்னென்னா அந்த நம்பர் 3 நம்பர் 4 அண்ட் இந்தியன் பிளேயர்ஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட் யாரும் எடுக்கலை. அண்ட் தென் இந்தியன் ஃபாஸ்ட் பவுலருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யாருமே இல்லைன்ற அந்த 2 ஒரு சின்ன வீக்னஸ் தான். மற்றபடி டீம் வைஸ் பார்க்கும்போது பக்காவாக இருக்காங்க. பேப்பரில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும்போது இந்த வருஷம் அவங்க குவாலிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, நம்மளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் லக்.